ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வாழ்ந்துருப்பாங்களா கணவனோட. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பாவை தப்பா ஒரு வார்த்தை சொன்னதான் கிடையாது. எனக்கு எங்க அப்பாவை நெகட்டிவா எனக்கு தோணுனதே கிடையாது. போனானே தெரியல மம்மி, யாரு கூட இருக்காருனே தெரியலன்னு சொன்ன அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமா கோவம் வந்துரும். ஏன்னா எங்க அம்மா 3 வேளை சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது சார். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குது, அப்பா கூட போய் லீவ் சொல்லிட்டு வராங்க. நாங்க 5 பேருமே அழுதுட்டு வரோம். என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா கூட சார், இன்னடி உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, இப்படி விட்டுட்டீங்களே. இப்படி அந்த வார்த்தை வந்து அவங்களை நான் பிளேம் பண்றதுக்கு கிடையாது, அது உண்மைதான். நாங்க விட்டுட்ட மாதிரியே தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க கொஞ்சம் எங்க சொல் பேச்சு கேட்டிருந்தாங்கன்னா மேபி அவங்க உடம்ப பாத்துருக்கலாமோ. எங்க வீட்டுக்காரர் இருந்தாருன்னா நான் இந்த மாதிரி போக வேண்டியதில்லை. 83 கல்யாணம் சார். 89 இந்த பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாலே அழக்காணும். பிள்ளைகளை எப்படி கஷ்டப்படுறேன், படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி கஷ்டப்படுற, வேலைக்கு அனுப்பு அப்படின்னுவாங்க. எனக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை வேலைக்கு விட்டு அப்படி எனக்கு மனசே வரல. நான் எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நானே வேலை செய்து எக்ஸ்ட்ரா வேலை செய்வேன், நைட் வேலை செய்வேன், இப்படி செய்து கஷ்டப்பட்டேன். குழந்தைங்க அதுங்க ஓடுது, நம்ம இதோட நம்மளும் போய் நின்றுட்டு ஏமா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல முடியாது சார். அதனால நான் கஷ்டப்பட்டு இன்னும் வேலைக்கு போய் உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை சபையில நிற்கும் போது எங்க அம்மா இதை செய்தாங்க அப்படின்னு